ની સવારે કેટલી થઈ ગઈ. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் பயணிகள் விமானம் இன்று மதியம் 1:38 மணிக்கு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் 12 ஊழியர்கள் இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காணப்பட்டது. தற்போது அகமதாபாத் விமான விபத்து உலகையே உலுக்கிய ஒரு சம்பவமாக மாறியுள்ளது. விமானத்தில் பயணித்த ஊழியர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் உயிருடன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதுகுறித்து முன்னாள் விமானி இஷான் காலித் கூறுகையில், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் ஏகர்ஸ், அதாவது ஏர்கிராஃப்ட் கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் தரவுகள் என்ன நடந்திருக்கலாம் என்பதை சரியாக சொல்லும் என்கிறார். விமானம் பறக்கும்போது விபத்திற்குள்ளானதை காட்சிகள் காட்டுகின்றன. அதாவது நடுவானில் வெடிப்பு ஏற்படவில்லை. விமானம் விபத்திற்கு என்ஜின் கோளாறு காரணமாக இருக்கலாம் என்றும், ஆனால் 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆவது என்பது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கிறார். இது மிகப்பெரிய என்ஜின், மேலும் 2 என்ஜின்களும் ஃபெயிலியர் ஆவது என்பது அரிது என்றும் தெரிவித்திருக்கிறார். விமானி மேடே அழைப்பை விடுத்தார். இதன் பொருள் காக்பிட்டில் நிலைமை கைமீறி விட்டதை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் நேரத்தில் வானில் பறந்து கொண்டிருந்தனர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் லேண்டிங் கியர் ஏன் கீழே இருந்தது என்று தனக்கு புரியவில்லை என்றும் தெரிவிக்கிறார் இஷான் காலித். விமானம் புறப்பட்டவுடன் லேண்டிங் கியர் உள்ளே செல்ல வேண்டும். லேண்டிங் கியர் கீழே இருந்ததை கவனித்திருந்தால் என்ஜின் கோளாறை முன்பே கண்டறியப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த யூகமும் சரியாக இருக்காது, ஆனால் லேண்டிங் கியர் ஏன் உள்ளே செல்லவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி என்றே பதிவு செய்திருக்கிறார். விமானம் 600 அடி உயரத்தில் இருந்தது. விமானத்தில் இதுதான் பிரச்சனையா அல்லது வேறு பிரச்சனையா என்பது நமக்கு தெரியவில்லை. தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் இஷான் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அகமதாபாத் விமான விபத்தில் இறந்தவர்களின் உறவினர்களை அடையாளம் காண அவர்களின் DNA மாதிரிகளை சேகரிக்க அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் காயமடைந்த 50 பேர் சிவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது என்று குஜராத் சுகாதார முதன்மை செயலாளர் ஸ்ரீ தனஞ்சய் திவிவேதி கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.